வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகர் கோயிலில் தாங்க இருக்கோம். இங்கே வந்து கந்தசாமி கடவுள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. இன்றைக்கி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தீபம் எப்படி போடுவாங்கன்னா 6 வெத்தலையை எடுத்துக்கணும், அதில் 6 அகல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெத்தலையில் இருக்கிற காம்பு வந்து ஒவ்வொரு அகுல்லையும் நம்ம போட்டு ஏற்றணும். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து கிருத்திகைக்கு முன்னாள்ன்றதுனால பரணி தீபமும் ஏற்றுவாங்க. ரொம்ப விசேஷமாக எங்கள் கோவிலில் வந்து தீபம் போடுறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து நடக்குதுங்க. இந்த வாரம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தீபம் போடுறேன். ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றணும். நாளைக்கு வந்து மாசி கிருத்திகைங்க. மாசி கிருத்திகைனாலே எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் தங்கி இங்கேயே தங்கி காவடி எடுப்பாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். காவடி எடுத்த 3ஆம் நாள் வந்து தேரோட்டம். இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து 6 வாரம் விளக்கு போட்டோன்னா நம்ம வந்து என்ன வேண்டுதலுக்காக விளக்கு போடுறோமோ அது வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. ரொம்ப சக்தி உள்ள கடவுள். இங்கே இருக்கிற கடவுள் வந்து கந்தசாமி. இதுதாங்க என்ட்ரன்ஸ் கோபுரம். காவடிலாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அலகு குத்தி வேல் காவடி எடுப்பாங்க. நிறைய வகையான காவடிலாம் எடுப்பாங்க. மயில் காவடி எடுப்பாங்க, நந்தி காவடி, லிங்க காவடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான காவடியும் வந்து இங்கே வந்து முருகருக்கு சாத்துவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. வந்து நைட்டு தங்கி காலையிலையும் காவடி எடுப்பாங்க, நைட்டும் பொழுது விடிய விடிய காவடி எடுப்பாங்க. நான் வந்து முன்னாள் வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டு கோவிலுக்கு போகிறேன். இன்றைக்கி கிருத்திகைங்க. இன்றைக்கி வந்து உள்ளே போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் என் ஃபேமிலியோட கிருத்திகைக்கு கோவிலுக்கு போகிறோம். பாருங்கள் காவடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காவடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து மொட்டை போட போகிறோங்க. இங்கே வந்து அலகு குத்துறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, மொட்டை போடுறதுன்னு விசேஷமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டாச்சு. எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த முடி எடுக்கும்போது ரொம்ப அழுதாங்க. குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கும்போது ரொம்ப அழுதா. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சிரிச்சிக்கினே மொட்டை அடிச்சிக்கினா எங்கள் பாப்பா. எங்கள் பையன் மொட்டை அடிச்சுக்கிறான். அடுத்தது எங்கள் மாமனார் அடிச்சுக்கிறாரு. 3 பேர் மொட்டைங்க எங்கள் வீட்டில். பாருங்க மொட்டை அடித்தாச்சு. மொட்டை அடித்து சந்தனம் தடவியாச்சு. இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு, கோயிலோட என்ட்ரன்ஸு. இது வந்து தெப்பக்குளம். மொட்டை அடித்த உடனே சந்தனம் பூசியாச்சுங்க. இந்தமாரி விசேஷ நாட்களில் வந்து கோயில் உள்ளவே போக முடியாதுங்க. நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் வந்தால் செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குங்க. வந்து நீங்களும் சாமி கும்பிட்டு போகலாம். ஏன்னா இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். நீங்களும் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கு போடுங்க. இந்த விளக்கு போட்டால் 6 வாரத்தில் வந்து உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும். நினைத்த காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கற்பூரம் ஏற்றிக்கின்னு தேங்காய்லாம் உடச்சிக்கின்னு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருக்குங்க. எங்கள் பாப்பா தேங்காய் உடச்சி கொடுக்க சொன்னாங்க சாப்பிட்றேன்ட்டு.
பாருங்கள், அந்த கோயிலை சுற்றியே வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். உள்ளவே போக முடியல எங்களால். அதனால தான் நாங்கள் முன்னாலே வந்து கோயில் உள்ளே போயிட்டு மூலவரை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். எல்லா ஊரில் இருக்கிற மக்களும் வந்து இங்கே வந்து காவடி எடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான கோயில் இது. நீங்கள் வந்து கிருத்திகை வந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் கோயிலோட கொடிமரங்க. எல்லாரும் என் காவடியை தந்து உள்ளே செலுத்துகிறாங்க பாருங்கள். நாங்கள் இருக்கும்போதே வந்து முருகர் வந்து ஊர்வலம் போயிட்டு வந்தாருங்க. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி காவடி எடுத்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு காவடியும் வந்து நான் இந்த வாட்டி புதுசாக பார்த்துங்க. நந்தி காவடி, லிங்க காவடி, மயில் காவடி, இந்தமாரி பல காவடி வந்து எடுத்திருந்தாங்க. அதை பாருங்கள், நந்தி காவடி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நந்தி மேலே லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட நான் காவடி எடுத்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமே எங்கள் ஊரில் வந்து சிறப்பாக காவடி எடுப்பாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் சாமி கும்பிட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.